ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்பவே ஈஸியாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட்லேயே ஒரு முட்டை போண்டா தான் பண்ண போகிறோம். இது நம்ம எப்போவுமே பண்ண மாதிரியே தான். ஆனால் கொஞ்சம் ஒரு சில பொருள் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு உடனே பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான். ஃபஸ்ட்டு ஒரு 3 முட்டையை அவிச்சிட்டு 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துடுங்க. நம்ம எதில் மாவு மிக்ஸ் பண்ண போகிறோமோ அதில் எடுத்துக்கிடுங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுவிடுங்க. ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காண்டி நான் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் வேண்டாம், இதுதான் நல்லாயிருக்கும். அரிசி மாவு போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, அப்புறம் கொஞ்சமாக காயப்பொடி. நான் இஞ்சி பூண்டு இதில் நான் போடலை. காலையில் அவசரமாக பண்ணுறதுனால போட முடியல. அதுக்கு பதிலாக நான் காயப்பொடி தான் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்படி நீங்கள் போடுறதா இருந்தால் இஞ்சி பூண்டு இடித்து போட்டுவிடுங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட எக்ஸ்ட்ராவாக நான் போடுறது பார்த்திங்கன்னா மல்லிக்கீரையும் ஒரு பாதி உள்ளி, இந்த 2 தான் நம்ம போடுறது. நார்மலாக நம்ம போண்டா போடுறதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது வெளியிலே நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் உள்ளி டேஸ்ட் இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கட்டியான மாவாட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த முட்டையில் ஒட்டாது, அதுக்காக தான். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் மாவு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ முட்டையை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேலே தான் அந்த மாவை எடுத்து வச்சு ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டிப் பண்ணி போட முடியாது. உள்ளி இருக்கிறனால நம்ம கையை வச்சு இந்த மாதிரி எடுத்து தான் போடணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்பூன் வச்சு கூட எடுத்து போட்டுக்கிடலாம். அடுப்பில் எண்ணெயை பற்ற வச்சுருந்தேன். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது அதை தூக்கி போட்டுட்டு 2 சீரும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் எடுத்தாச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டீ காஃபியோட ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.